நம்மிடையே தமிழக காங்கிரசுடைய மாநில தலைவர் திரு திருநாவுக்கரசர் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு திருநாவுக்கரசர். திரு கமல்ஹாசன் அவர்கள் லேட்டஸ்டா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை பார்த்திருப்பீர்கள். ஊழலுக்கான ஆதாரங்களை அமைச்சர்கள் கேட்டிருந்த போது மக்களே அந்த ஆதாரங்களை கொடுக்க முன்வர வேண்டும் என்று இணையம் மூலமாகவும் கொடுக்கலாம் என்று திரு கமல்ஹாசன் அவர்கள் ஒரு அறிக்கையை தற்போது சற்று நேரத்திற்கு முன் வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கை பற்றி உங்களுடைய பார்வை திரு திருநாவுக்கரசர். வணக்கங்க. அமைச்சர்கள் தானே கேட்டாங்க ஆதாரம் கொடுங்கன்னு, ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு பொதுவான கருத்தை மக்கள் பேசுறது எல்லா ஊடகங்கள்ல, தொலைக்காட்சியில, அரசியல் தலைவர்கள் எல்லாம் அங்கங்க பிரச்சனைகள் வர்ற போது, ஊழலோ அல்லது அரசாங்க தவறுகளோ வர்ற போது சுட்டி காட்டுறாங்க. அது மாதிரி அவருக்கு வந்த தகவலுடைய அடிப்படையில ஒரு கருத்தை சொன்னார். அதுக்கு நாகரிகமா பதில் சொல்லிட்டு விட்டுருக்கலாம். அவரை தொடர்ந்து அவரை பிடிச்சி உள்ள போடணும், கைது பண்ணணும்னு மந்திரிகள்ல இருந்து ஆரம்பிச்சு, தைரியம் இருந்தால் கட்சி ஆரம்பிங்கன்னு சொல்லி, இருக்கிற கட்சி பத்தாதுன்னு அவரையும் கூப்பிட்டு இன்னொரு கட்சி ஆரம்பிங்கன்னு சொல்லி மந்திரிகள் தொடர்ந்து வம்புக்கு எடுத்துட்டே இருந்தாங்க. ஆதாரத்தை கொடுங்க. அவருடைய ரசிகர்கள்லாம் சொல்லி ஆதாரத்தெல்லாம் கொடுங்கிறாரு. இப்ப ஆதாரத்துக்கு மந்திரி எல்லாம் பரிசீலிட்டு இருக்கட்டும். ஆனா திரு திருநாவுக்கரசர், சற்று முன் நீங்க நிகழ்ச்சியிலையும் பார்த்திருப்பீங்க, என்ன விமர்சனம் திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் உட்பட என்ன விமர்சனம் முன்வைக்கப்படுதுன்னா, ஆதாரம் அவரிடம் கேட்கும் போது அவர்கிட்ட ஆதாரம் இருந்தா அவர் காமிச்சிருக்கலாம், அதை விடுத்து மக்களிடம் அந்த பணியை விடுவது சரியான்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. ஏங்க ஆதாரம் எல்லாரும் ஆதாரத்தை என்ன சயின்டிஸ்ட் மாதிரி ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிக்க செய்யறாங்க. யார் குற்றச்சாட்டு சொல்றாங்களோ அவங்களுக்கு வர்ற தகவலை வச்சுதானே சொல்றாங்க. நான் குற்றச்சாட்டு சொல்லணும், எனக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்ல 4 பேர் எனக்கு தகவல் சொல்லுவாங்க. அது மாதிரி அவர்கிட்ட டைரக்டா தொடர்பு இருக்கு. அவருடைய ரசிகர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல் அவர் அனுப்புங்கன்னு சொல்றாரு. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க தொண்டர்களோ, அவங்க மாவட்ட தலைவர்களோ, மாவட்ட செயலாளர்களோ, இந்த எங்க மாவட்டத்தில் எப்படி நடக்குது, எங்க ஒன்றியத்தில் எப்படி நடக்குதுன்னு தகவல் சொல்றதை வச்சு அந்த தலைவர்கள் பேசுறாங்க. அவருடைய ரசிகர் மன்றமோ அவர்கிட்ட தொடர்பு இருக்கவங்களோ கொடுக்குற ஆதாரங்களை எனக்கு அனுப்புங்க, மந்திரிகளுக்கு அனுப்புங்க, பதில் சொல்லட்டும்னு சொல்றாரு. அதுல ஒண்ணும் இல்லையா, இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கணும், எல்லாம் சயின்டிஸ்ட் மாதிரி புகுந்து ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிச்சு குற்றச்சாட்டு சொல்லணும் அவசியம் இல்லையே. ரைட். நன்றி திரு திருநாவுக்கரசர், இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு.